மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்க நிலையில சிதம்பரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளின்னு மத்திய மண்டலத்துக்குட்பட்ட 7 தொகுதிகளில் அரசியல் கட்சிகளோட கள நிலவரம் என்னங்கிறது பத்தி பார்க்கலாம். முதல்ல தனி தொகுதியான சிதம்பரம். கடந்த மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில திமுக கூட்டணியில இருந்த விசிகாவோட தலைவர் தொல் திருமாவளவன் களமிறங்கி 5,229,000 வாக்குகளோட வெற்றியும் பெற்றிருந்தாரு. அந்த தேர்தலில் அதிமுக 2ஆம் இடத்தை வகிச்சாங்க. அதே சமயம் 2014 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளோட வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த தொகுதியில திருமாவளவன் 2ஆம் இடத்தையும், பாமக வேட்பாளர் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளோட 3ஆம் இடத்தையும் பிடிச்சாங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, விசிக, பாமகன்னு 3 கட்சிகளுக்கும் ஒரு நல்ல ஓட் பீஸ் இருக்கு. வர இருக்க மக்களவை தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியில இருக்க விசிக எங்க களமிறங்குறாங்க. பானை சின்னத்துல போட்டியிட்ட திருமாவளவனுக்கு எதிராக பாஜகவோட கார்த்தியாயினி களமிறங்குறாங்க. திருமாவளவன் தொகுதிக்குள்ளேயே வரதில்லைன்னு அவர் மேல விமர்சனங்கள் பல வச்சே தொகுதிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க கார்த்தியாயினி. அதே சமயம் அதிமுக சார்பில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் செந்துறை வார்டில் கவுன்சிலரா வெற்றி பெற்ற சந்திரகாசன் களமிறங்குறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா ஜான்சி ராணி போட்டியிடுறாங்க. இந்த 4 அரசியல் கட்சிகளும் ரொம்ப ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்க இந்த தொகுதியில இந்த முறை போட்டி விசிக வர்சஸ் பாஜக வர்சஸ் அதிமுகன்னு மும்முனை போட்டியா கடுமையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவை தேர்தலில் திமுகவோட டிஆர்விஎஸ் ரமேஷ் 5,22,160 வாக்குகளோட வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த தொகுதியில அதிமுக கூட்டணியில நின்று களம் கண்ட பாமக கட்சி 4 லட்சம் வாக்குகளோட 2ஆம் இடத்தை பெற்றாங்க. 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா வர இருக்க தேர்தலில் இந்த தொகுதியை திமுக காங்கிரசுக்கு கொடுத்திருக்காங்க. சிட்டிங் எம்பியான ரமேஷ் மேல இருக்க வழக்கும் மக்கள் மத்தியில அவர் மேல இருக்க அதிருப்தியும் திமுகவோட பின்வாங்கலுக்கு முக்கிய காரணம். இங்க காங்கிரஸ் சார்பா MK விஷ்ணு பிரசாத் களமிறங்குறாரு. இவர் தற்போதைய ஆரணி தொகுதியோட எம்பியா இருக்காரு. அதே சமயம் இந்த தொகுதியை பாஜக தன்னோட கூட்டணி கட்சியான பாமகக்கு ஒதுக்கி இருக்காங்க. இந்த தொகுதியில தங்கர் பச்சான் களமிறங்குறாரு. அதிமுக இந்த தொகுதியை தன்னோட கூட்டணி கட்சியான தேமுதிகக்கு ஒதுக்கி இருக்காங்க. தேமுதிக சார்பில் இந்த தொகுதியில சிவக்கொழுந்து வேட்பாளரா களமிறங்குறாரு. இவர் 2011 காலகட்டத்துல பெண்ரொட்டி தொகுதியோட MLA-வா பொறுப்பு வகிச்சவர். வன்னியர் அதிகமா இருக்க இந்த தொகுதியில பாமக இதுவரை வெற்றி பெறலனாலுமே அவங்களுக்கு அதிக பேஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த முறை இந்த தொகுதியில களமாடுற தங்கர் பச்சான் கடலூர்காரர் அப்படிங்கிறதும் அவர் மக்கள் மத்தியில ஒரு இயக்குனரா ரொம்ப ரெஜிஸ்டர் ஆன முகம் அப்படிங்கிறதும் பாமகக்கு ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. தேமுதிகவும் விஜயகாந்தோட மரணத்தை அனுதாப வாக்குகளா சேகரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்க. அதிமுகவுக்கும் இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரியோட சொந்த ஊர் அப்படிங்கறதுனால காங்கிரஸ் வேட்பாளருக்கு இதுவும் ஒரு பிளஸ்ஸாக வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த தொகுதி காங்கிரஸ், அதிமுக, பாமகன்னு 3 கட்சிகளுமே டஃப் கொடுக்கிற தொகுதியா இருக்கும். அடுத்ததா மக்களவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண திருச்சி தொகுதி. இந்த ஆண்டுல மட்டும் 2 முறை மோடி திருச்சிக்கு வந்திருக்காரு. திமுக திருச்சியில இருந்துதான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே திருச்சியில தான் நடத்தினாங்க. இதனாலே ஹைப்புக்கு பஞ்சமில்லாத இந்த தொகுதியை இந்த முறை திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. மதிமுக சார்பில் துரை வைகோ எங்க களமிறங்குறாரு. அதிமுக சார்பா கருப்பையாவும், பாஜகவோட கூட்டணி கட்சியான அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனும், நாதாக சார்பில் டி ராஜேஷும் இந்த தொகுதியில களமிறங்குறாங்க. மதிமுக வேட்பாளர் துரை வைகோ முதல் நாளே பிரச்சாரத்திலேயே செத்தாலும் தனி சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு அழுது அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம பம்பரம் சின்னத்துக்காக காத்துட்டு இருந்து கடைசியில இப்போ தீக்குச்சி சின்னத்துல ஆக்டிவா வாக்கு கேட்டுட்டு வராரு. முதுகுலத்தோர் அதிகமா இருக்க இந்த தொகுதியில அதிமுக, அமமுகவுக்கு சமூக வாக்குகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா புதுக்கோட்டையை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையா தொகுதிக்கு புதுமுகம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸா பார்க்கப்படுது. அடுத்ததா மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட மயிலாடு தொகுதியையும் திமுக இந்த முறை காங்கிரசுக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த முறை இந்த தொகுதியில போட்டியிட்ட திமுகவோட ராமலிங்கம் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த தொகுதியில அதிமுக 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் இருக்கு. இந்த முறை இந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பா வழக்கறிஞர் சுதா களமிறங்குறாங்க. இந்த தொகுதியில கடைசி நேரத்துல வேட்பாளர் பெயரை வெளியிட்டு கவனிக்க வச்சது காங்கிரஸ். அதிமுக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜோட மகன் பாபு களமிறங்குறாரு. பாஜக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க இந்த தொகுதியில மா.க. ஸ்டாலின் களமிறங்குறாரு.
அதே சமயம் நாம் தமிழர் கட்சி சார்பா காளியம்மாள் இங்க போட்டியிடுறாங்க. இந்த 4 முக்கிய கட்சிகளும் கள வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு வர மயிலாடுதுறையில வெற்றி யாருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா மீனவ மக்களுடைய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கிற நாகப்பட்டினம் தொகுதி. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிகமான எட்ஜ் இருக்க இந்த தொகுதியில கடந்த மக்களவை தேர்தலில் செல்வராஜ் 5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் ஒரு நல்ல பேஸ் இருக்கு. இந்த முறை சிபிஐ கட்சி சார்பா வை செல்வராஜும், அதிமுக சார்பா புதுமுகம் சுஜித் சங்கரும், பாஜக சார்பா SGM ரமேஷும் களமிறங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகா இங்க களமிறங்குறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்கு இங்க நல்ல ஆதரவு இருக்கிறதுனால செல்வராஜுக்கு இது ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதே சமயம் அதிமுகவுக்கும் இங்க ஒரு நல்ல ஓட் பேஸ் இருக்கதால கண்டிப்பா சிபிஐக்கு டஃப் கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா களமிறங்கி இருக்க கார்த்திகா கோவைங்கிறதுனால தொகுதிக்கு புதுமுகங்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸ். ஆனா மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற ஒரு வேட்பாளர் தான் இந்த மக்களோட தேர்வா இருப்பாங்க. அடுத்ததா பெரம்பலூர் மக்களவை தொகுதி. கடந்த முறை திமுக கூட்டணியில போட்டியிட்ட IJK தலைவர் பாரிவேந்தர் 6 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளோட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறை திமுக சார்பில் அமைச்சர் KN நேருவோட மகன் அருண் நேரு களமிறங்குறாரு. அமைச்சர்கள், கட்சி பிரதிநிதிகள்னு பலர் இந்த தொகுதியில வேலை பார்த்துட்டு வராங்க. அதிமுக சார்பா பெரம்பலூர் மாவட்ட இணை செயலாளரான சந்திரமோகன் இங்க களமிறங்குறாரு. முத்திரையர் சமூக வாக்குகள் இங்க அதிகம் இருக்கிறதுனால அது அதிமுகவுக்கு கை கொடுக்கும்னு நம்புறாங்க. இங்க திமுகல இருந்து விலகி பாஜகல ஐக்கியமான IJK பாரிவேந்தர் தாமரை சின்னத்துல போட்டியிடுறாரு. சிட்டிங் எம்பிங்கிறது அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பா தேன்மொழி இங்க களமிறங்குறாங்க. பெண் வாக்காளர்களை குறி வச்சு அதிகமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. இந்த தொகுதியில அருண் நேருக்கும் பாரிவேந்தருக்கும் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் தொகுதி. இங்க திமுகவுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கு. அங்க சிட்டிங் எம்பியா இருக்கவர் திமுகவோட மூத்த தலைவர் SS பழனிமாணிக்கம் 5,88,978 வாக்குகளோட வெற்றி பெற்றிருந்தாரு. இங்க பாஜக கூட்டணியில போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளோட கடந்த தேர்தலில் 2ஆம் இடத்தை பிடிச்சது. இந்த முறை திமுக சார்பில் முரசொலிங்கிற புதுமுகம் களமிறங்குறாரு. பாஜக சார்பில் M முருகானந்தம் இங்க களமிறங்குறாரு. அதிமுக தன்னோட கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. தேமுதிக சார்பில் சிவனேசனும், நாம் தமிழர் கட்சி சார்பா ஹுமாயூன் கபீரும் இந்த தொகுதியில களமிறங்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியான SS பழனிமாணிக்கத்துக்கு வாய்ப்பு தராததுனால கள வேலைகளை விட்டு ஒதுங்கியே இருக்காரு. விவசாய பிரச்சனைகளை முன்வச்சு அரசியல் கட்சிகள் இங்க வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. இப்படி டெல்டா தொகுதிகள் அல்லது மத்திய மண்டலம்னு சொல்லப்படுற இந்த 7 தொகுதிகள்ல யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.